Amina. Part book. Good evening, students. Today we are going to learn the P block elements and their compounds. Here, P block elements will start from the group 13 to 18th group. So 13th group length, so 13th, 14th, 15th, 16th, 17th, 18th. So 6 groups and will form the P block elements. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதோடைய காம்பவுண்ட்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோடைய ப்ரிப்ரேஷனு. அதே மாதிரி சல்ஃபரும் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட், அதை பற்றி. நைட்ரஜன், குளோரினு, அபவுட் நோபல் கேஸஸ், அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேயே 16th, 17th and 18th. 16th குரூப்பு, 17th குரூப்பு, 18th குரூப். உங்களுக்கே தெரியும் 16th என்னென்னா ஆக்சிஜன் குரூப். ஸோ ஆக்சிஜன், சல்ஃபர் அதெல்லாம் இருக்குல்லையா, அந்த குரூப். 17th பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ், குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின், அந்த குரூப். 18th பார்த்தீங்கன்னா இன்னர்ட் கேஸஸ் எது நியானு, கிரிப்டான், ஜெனான், ரேடான், அதான் 18th குரூப். ஸோ அந்த 3 குரூப்புடைய இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸு, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதோடைய ஆக்சைட்ஸு, அந்த ஆக்சைட்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. அசிடிக்கு, பேசிக், ஆம்ஃபோட்டரிக்கு அப்படின்ட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அது எது அசிடிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது, பேசிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது, ஆம்ஃபோட்டரிக் டைப் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது, அதை பற்றி பார்ப்போம். தென் ஓசோன் தெரியும், O3. அது ஏன்னா உங்களுக்கு டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் எதனால் நடக்குது, அது டிப்ளீஷனால் என்னென்ன என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு ஆகுது, அதை பற்றி. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஓசோன் ஃபார்முலா என்ன, O3, அது எப்படி ப்ராப்பர்ட்டிஸு, ப்ரிப்ரேஷன், அதோடைய யூசஸ், அதை பார்க்க போகிறோம். அடுத்தது அலோட்ராபிஸ் ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர். அலோட்ராப்பின்னு என்னென்னா சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததே கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் 2 டைப்ஸ் இருக்குது. கார்பன்லேயே டைமண்டும் ஒரு டைப் ஆஃப் கார்பன் தான். அதே மாதிரி கிராஃபைட், நம்ம பென்சிலில் ஊக்கு இருக்கு இல்லையா,
அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் கார்பன் தான். ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கார்பன். இப்ப பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் ரொம்ப எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல. டைமண்ட் பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஷைனிங்கும் இருக்கு. நல்ல இதுவா இருக்கு. ஆனா கிராஃபைட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கா இருக்கு. க நாட் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. தென் வந்து சாஃப்ட்டா இருக்கு. டைமண்ட் வந்து ஹார்டா இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவுட்லுக்ல தட் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்னா அவுட்லுக்ல, கலர்ல, தென் அதோடைய சாஃப்ட்னஸ்ஸு, தென் வந்து அதோடைய அ பிரிட்டில்னஸ் அந்த சாஃப்ட்னஸ்ஸு, கலரு, அதோடைய இது ஃபிசிக்கல் பாயிலிங் பாயிண்ட் அந்த இதான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல வரும். அலோட்ராபினா டிஃப்ரெண்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். சேம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அலோட்ராபி. இப்போ பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் வந்து சல்ஃபருடைய அலோட்ராபிஸ் பார்க்க போறோம். இந்த லெசன்ல வந்து சல்ஃபர் வந்து 16த் குரூப்ல இருக்கு இல்லையா? அதோடைய சல்ஃபருடைய அலோட்ராபிஸ் என்னென்ன? அதோடைய ஸ்ட்ரக்சரு, அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ் அத பார்க்க போறோம். சல்ஃபர் வந்து சல்ஃபர் வந்து ஃபார்ம் பண்ற சல்ஃபர் ஃபார்ம் பண்ற ஆசிட் இருக்கு இல்லையா? சல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்றோம். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஏன் சொல்றோம்னா, அது வந்து வாஸ்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப யூஸ் ஆகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்க லேசர்லேருந்து, பெயிண்ட்லேருந்து, டைஸ்லேருந்து, அப்புறம் வந்து இப்ப நெறைய வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அது வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அப்படிப்பட்ட அதோடைய சல்ஃபியூரிக் ஆசிட பத்தியும் பார்ப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் யூசஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க? இப்போ கார்ட்ரில இருக்கிறது வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் தான். அடுத்தது
ம்.
Okay. Mariam, 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 hello, கேக்குதா மேம்? class அது class கேட்டுதா? இப்போதான் மேம் கேக்குது. நானும் கூப்பிட்டு பார்த்தேன் மேம். Class. ये सका एकदम
ஹலோ மரியம். எஸ் மேம். ஹலோ, கேக்குது மேம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா? கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் எஸ் மேம், கிளாஸ் ஷேர் ஆகுது மேம். அன்மியூட்ல போயிட்டு இருக்கேன். ஷேர். இப்போ நம்ம வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்டர் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் என்ன பார்க்க, இது இம்பார்ட்டன்ட் லெசன்மா உங்களுக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு 18 மார்க்ஸ் வருது. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது வந்து குரூப் வந்து பி பிளாக் எலிமெண்ட் 15, 16, 17, 18 இல்லையா? இந்த 6 குரூப்பை வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லையா? இப்போ ஏன் வந்து இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸும் படிக்க போகிறதில்ல. நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 16 இந்த லெசன் நம்மளுக்கு வந்து என்னென்னா 16, 17, 18 இந்த 3 குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த லெசனில் படிக்க போகிறோம். இப்போ 16th குரூப் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குரூப், 17th குரூப் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலஜன்ஸ் குரூப்பு, 18th குரூப் பார்த்தீங்கன்னா வந்து நோபல் கேசஸ். இந்த 3 குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ வந்து 16th குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து சல்ஃபரும் வந்து உங்களுக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எலிமெண்ட்ஸோட பற்றி படிக்க போகிறோம். 17th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோரின் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அது மாதிரி வந்து ஒவ்வொரு குரூப்பில் வந்து அது ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் அது யூசஸை பொறுத்து தான் நம்ம அந்த எலிமெண்ட்டோடையது ஒன்று மொத்தம் படிக்க போகிறோம். இப்போ 18th பார்த்தீங்கன்னா வந்து நோபல் கேசஸ். அந்த நோபல் கேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜெனானை பற்றி படிக்க போகிறோம். ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம நோபல் கேஸஸ் சொல்லிட்டோம் ஆல்ரெடி வந்து இது வந்து நாட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி ஆனால் வந்து ஜெனான் மட்டும் வந்து அந்த குரூப்லேயே வந்து ஜெனான் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ரியாக்டிவாக இருந்து நிறைய வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்க பாருங்க. இப்போ இந்த வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசனோட ஆப்ஜெக்டிவ்ஸ்ல என்ன நான் பார்க்க போறோம்னா இந்த 16, 17, 18 அந்த குரூப்புடைய 3 குரூப்புடைய எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுடைய ஆக்சைட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயிங் டு லேர்ன் தி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசோனுடைய மரியம் எஸ் மேம். மரியம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் மேம். ஓசோனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் ப்ரிப்ரேஷன் அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோட்ராபி ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர். அலோட்ராபின்னு என்னென்னா உங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் வந்து அலோட்ராபி. சல்ஃபருடைய அலோட்ராபிஸோட பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இது கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அந்த சல்ஃபியூரிக் ஆசிடே கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதோட மேனுஃபேக்சர் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ்ஸு. தென் வந்து சல்ஃபருடைய ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபரு. நெக்ஸ்ட்டு வந்து குளோரின், அதே மாதிரி ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் குளோரின். ஹாலஜன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வந்து இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸு.
அதில் அப்படியே ஒரு சில காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோரோ ஃப்ளோரோ கார்பனுக்கு குளோரினோ ஃப்ளோரினோ கார்பனோ கம்பைன் பண்ணி அது என்வரன்மெண்ட்டை எப்படி எஃபெக்ட் பண்ணும் சிஎஃப்சி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தென் வந்து அன்ரியாக்டிவ் நேச்சர் ஆஃப் தி நோபல் வந்து நோபல் ரியாக்டிவாக இருக்குது. அதுடைய அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு, அது நோபல் கேஸ் வந்து எங்கே அக்கறை ஆகுது. அடுத்தது பார்த்தா அதுடைய நோபல் கேஸ்லேயே வந்து ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ் பார்க்கணும். ஜெனான் ஃப்ளோரைடும் அண்ட் ஆக்சைட்ஸு. இப்போ ஜெனான் அடுத்து என்னென்ன காம்பவுண்ட் ஜெனானோட காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனான் டைஃப்ளூரைட், ஜெனான் டெட்ரா அது மாதிரிலாம் அதோடைய காம்பவுண்ட்ஸ். சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 16. ஸோ இப்போ குரூப் 16 உடைய குரூப் 16 உடைய குரூப் 16 குரூப் 16 உடைய எலிமெண்ட்ஸ் உடையது ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கணும். ஸோ 16 எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது ஆக்சிஜனும் சல்ஃபரும் நான் மெட்டலாக இருக்குது. செலினியமும் டெலூரியமும் செமிகண்டக்டராக இருக்குது. பொலோனியம் வந்து மெட்டலாக இருக்குது. யூஸ்வலாக வந்து மெட்டாலிக் கேரக்டர்லேருந்து நான் மெட்டாலிக் கேரக்டர் வரும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெட்டல்லேருந்து மெட்டலுக்கு கீழே வருது. நான் மெட்டல்லேருந்து உங்களுக்கு வந்து மெட்டலாக வருது இல்லையா, ஸோ அதை வந்து அது நெக்ஸ்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் சல்ஃபர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தன்னோட அவுட்டர் மோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்து 6 எலக்ட்ரான் 2s2 2p4. அதே சல்ஃபர்ல பார்த்தீங்கன்னா 3s2 3p4. ஸோ அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் சல்ஃபர் இவங்களுக்கு அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மட்டும் இருக்கு இல்லையா, அதனால வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணி H2 2 ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணி they'll get the 2 electrons. They will form the தன்னுடைய ஆக்டேட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். அதான் வந்து பார்த்தீங்களா இங்கே பாருங்க, ஓ வந்து 2- 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கும். எதுலேருந்து ஹைட்ரஜன்லேருந்து கெயின் பண்ணி, ஏன் ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணுதுன்னா தன்னோட அவுட்டர் மோஸ்ட் வந்து ஆக்டேட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதான் வந்து இந்த அந்த குரூப்பில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணி இது மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். H2O, H2S, H2SC அது மாதிரி ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து எல்லாமே நினைக்கிறோம், சரி இந்த காம்பவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஹெவி எலிமெண்ட்ஸ் எது சொல்லுவோன்னா அட்டாமிக் நம்பர் 50க்கு மேலே இருக்கு இல்லையா, எந்த எலிமெண்ட் 50க்கு மேலே இருக்குது, டெலூரியமும் பொலோனியம் இருக்குல்ல, இந்த 2 எலிமெண்ட்ஸ் வந்து ஹெவி எலிமெண்ட். இதுங்களோட இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தே ஷோ வந்து இந்த வேரியபிள் வேலன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து Te4+4 4 எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணி ஃபார்ம் தி பாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா TeO2. ஸோ TeO2ல இதில் வந்து Te வந்து 4+ஆக இருக்குது. ஸோ வேரியபிள் வேலன்ஸியும் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்குது. ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்களுடைய காம்பவுண்ட் வச்சு தான் பார்ப்பாங்க. TeO2
POO2, POSO4 twice. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி டெல்லியமுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4+ இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து வேரியபிள் வேலன்ஸி காமிக்குது 2, 4, 6. இது ஹவு தே ஆர் வந்து ஏபிள் டு ஃபார்ம். எப்படி இந்த இதெல்லாம் இந்த 2, 4, 6 எல்லாம் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி எப்படி வருது அப்படின்னா இதுடைய ஆக்டேட் இல்லாமல் அந்த ஆக்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த ஆட்டம்க்கு இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ இந்த சல்ஃபருக்கு வந்து வேக்கண்ட் வந்து டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கனால அந்த டி ஆர்பிட்டல்ஸ் வந்து இப்போ ஃப்ளோரினோட வந்து கம்பைன் பண்ணும்போது ஃப்ளோரினோட எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலில் ஃபில் பண்ணி தன் கோலன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்டேட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அதே குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து அது வந்து அது மாதிரி வந்து தே ஆர் நாட் அவன் வந்து ஆக்டேட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆக்சிஜன் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கூட ஆக்சிஜன் மட்டும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இது ஒரு ஆக்சிஜனுடைய ப்ராப்பர்ட்டி இது. அதே மாதிரி இங்கே கீழே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதே மாதிரி அந்த குரூப்பில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து பெக்யூலியராக இருக்குது. என்னன்னா கேட்டினேஷன்னா செல்ஃப் லிங்கிங் கெப்பாசிட்டி பண்ணுது இல்லையா, அதை வந்து நம்ம கேட்டினேஷன் சொல்கிறோம். அதுவும் வந்து அந்த அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் எதில் ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்கன்னா இந்த சல்ஃபருடைய அலோட்ராப்பின்னு என்னது சொன்னேன், சேம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதோடைய சல்ஃபரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து கேட்டினேஷன்னா செல்ஃப் லிங்கிங். ஸோ வந்து 8 சல்ஃபர் வந்து ஒரு ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது பார்த்தோம். அதே மாதிரி செலீனியமும் வந்து 8 செலீனியம் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி வந்து கம்பைன் பண்ணுற ரிங்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுது. பொலோனியம் வந்து ட்ரூலி வந்து மெட்டாலிக்காக இருக்கனால அது மாதிரி எந்த அலோட்ராப்பி எதுவும் ஃபார்ம் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கிற ஆக்சிஜனை பற்றி படிக்க போகிறோம். இந்த ஆக்சிஜன் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ரெஸ்பிரேஷனுக்கும் கம்பஷனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ லிவிங் மேட்டருக்கு வந்து லிவிங் ஆகிறதுக்கே என்னது ஆக்சிஜன் தான் இல்லையா. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் நடக்காது. அப்போ இட் இஸ் வந்து வித்தவுட் வந்து ஆக்சிஜன் இட் இஸ் இம்பாசிபிள் டு லீவ் இல்லையா. அதனால இட் இஸ் வந்து வெரி சப்போர்ட்டிவ் டு தி மெரைன் லைஃபுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஈவன் தோ வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நான் வந்து இருந்தால் கூட ஆனால் ஆக்சிஜனுடைய ஏர்ல இருக்கிற பர்சன்டேஜ் கம்மியாக மாட்டேங்குது. எவ்வளோ 20% கம்மியாகுது கான்ஸ்டன்ட் இருக்கு. எதனாலனா உங்களுக்கு நிறைய போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கனால அப்படியே வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு. மரியாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் வந்து டைஆக்சிஜன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைஆக்சைடு இப்படி வந்து இந்த ஆக்சிஜனை ப்ரிப்பேர் லேப்ல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரேட் இருக்கு இல்லையா, குளோரேட்டோட வந்து கம்பைன் டு ஃபார்ம் தி ஆக்சிஜன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன்ஸ் வந்து வெளில வருது இல்லையா, அந்த கேஸ் தானே இது. நம்ம பண்ணலாம் தனியாக வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேல்சியன் கேஸ் மட்டும் வெளில வரும்போது அதை நம்ம வந்து பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. வந்து ஒரு டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி வாட்டர் ஏதோ டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி வாட்டர் ஆக்சிஜன் கேஸ் வந்து கலெக்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ண ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணி கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணால் கூட ஆக்சிஜன் கேன் கெட்டு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் தி ஈக்குவேஷன் அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அதே பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது வில் கெட் ஆக்சிஜன் கேஸு. சோடியம் பெராக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணது வில் கெட் வந்து ஆக்சிஜன் கேஸ். அடுத்தது மேனுஃபேக்சர் ஆஃப் ஆக்சிஜன்.
ஏன் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணனா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு யாருக்காவது வந்து மூச்சு வாங்க திணறும் போது அவங்களுக்கு வந்து என்னது ஆர்டிஃபிஷியலாக வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க ப்ரீத் பண்ணதுக்காக. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜன் வந்து வெறும் சிம்பிள் வேலை. நம்ம நார்மலான வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டரில் இருக்கிற H2Oவில் ஹைட்ரஜன் கேஸ் தனியாகவும் ஆக்சிஜன் கேஸ் தனியாகவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் ஆல்ரெடி தெரியும், வாட்டர் தான் ஈஸியாக எங்கேயுமே எங்கேயுமே அவைலபிள் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டும் ஆக்சிஜன் வந்து தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ அந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மேனுஃபேக்சர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஜஸ்ட் வந்து வாட்டரில் கரண்ட் பாஸ் பண்ணி நம்ம ஆக்சிஜன் கேஸை தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனும் கேஸ் சேர்ந்தே வருது இல்லையா, அதனால நம்ம வந்து போரஸ் வந்து ஒரு டயஃபார்ம் மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி அதில் வச்சுட்டோன்னா அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் கேஸ் தனியாக தனியாக எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் கேஸ் வந்து தனியாக வந்து இது எடுத்துக்கலாம். தனியாக வந்து கேன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஃப்ரம் ஏர்லேயே நம்மளுக்கு தெரியும், ஏரில் நிறைய வந்து ஆக்சிஜன் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பேரியம் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்க ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகி பேரியம் BaO2 ஆயிடுது. இந்த BaO2 இன்னும் வந்து ஃபர்தராக இன்னும் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 500 டிகிரியில் BaO2 வந்தது. இன்னும் வந்து ஒரு 300 டிகிரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது வில் கெட் வந்து BaO ப்ளஸ் வந்து O2. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விஃபைடு ஏர்னா என்னென்னா, ஏர் இருக்கு இல்லையா, ஏர் வந்து நம்ம வந்து லிக்விடாக மாற்றலாம், லிக்விட் ஏராக மாற்றிக்கலாம். அந்த லிக்விட் ஏர்லேருந்து கூட நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, லிக்விட் ஏரில் உங்களுக்கு எந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னா ஆக்சிஜனும் நைட்ரஜன். ஸோ 2 கேஸும் வந்து அதில் இருக்கும் ஏரில். பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அந்த லிக்விட் ஏரையை வந்து நம்ம லிக்விட் ஏர்ல இருந்து கூட நம்ம ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் மெத்தட் ஆக்சிஜன் தனியாக பிரிச்சு நைட்ரஜன் பிரிச்சு உங்களுக்கே தெரியும். ஆக்சிஜன் வந்து கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ்ன்னா உங்களுக்கு என்ன அது ஸ்மெல் இருக்காது. ஸ்லைட்லி ஹெவியர் தென் ஏர். லிக்விட் ஆக்சிஜன் வந்து பேல் ப்ளூ ஆகும். அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 182 வந்து 5 டிகிரி. அதோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்கன்னா 123 அட் 210 டிகிரி செல்சியஸ். இந்த லிக்விட் வந்து சாலிடிஃபை பண்ணுறோம். லிக்விட் இருக்குது நம்ம ஐஸ் எப்படி வாட்டரை வந்து ஐஸாக மாற்றுறோம், அதே மாதிரி லிக்விடை வந்து நம்ம சாலிடிஃபைஸ் ஆன் கூலிங் எந்த டெம்பரேச்சர் -200 நெக்ஸ்ட் இதுலேயே கெமிக்கல் இது வந்து அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது சால்பிள் இன் வாட்டர்.
அக்வாட்டிக் லைஃப்க்கு வந்து யூஸ் ஆகுது. லிக்விட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக், ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் பை தி மேக்னெட். பேராமேக்னெட்டிக்னா உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அது இப்போ மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மாலிகுலர் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, நிறைய எலிமெண்ட்ஸோட வந்து கம்பைன் பண்ணும். ஸோ வந்து ஸ்க்ரீன் தெரியலையா, இந்த ஒரு நிமிஷம். ஷேர்ல தானே இருக்கு, ஸ்க்ரீன் தெரியலையாமா? ஸ்டாப் ஷேர். Yes, ma'am. தெரியல. இப்ப இருக்கு தெரியுதாமா ஸ்க்ரீனு? இல்ல மேம், ஸ்கிரீன் தெரியல. ஷேர் ஆகுதாம்மா? ஷேர் ஆகல. लाल आता नहीं पड़े। இப்ப தெரியுதாம்மா ஸ்க்ரீன்? இல்ல மேம், ஹலோ, ஷேர் ஆகல. உங்க புக் ஓபன் பண்ணி புக் வச்சிருக்கீங்களா நீங்க? எஸ் மேம். தெரியுதாம்மா? ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஷேர் ஆகல மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பஷன் நடக்கும்போது ஆக்சிஜனுடைய கலர் பார்த்தா நல்லா பிரில்லியண்டா இருக்கு. நிறைய எலிமெண்ட்ஸோட வந்து கம்பைன் பண்ணி இட் ஏபிள் டு ஃபார்ம் தி காம்பவுண்ட்ஸ். இப்போ வந்து ஹாலஜன்ஸோட தென் வந்து இனர்ட் கேஸு, எக்ஸப்ஷன் வந்து இவங்களோடலாம் வந்து கம்பைன் பண்ணது ஆக்சிஜன். இனர்ட் கேஸோட ஹாலஜன்ஸில் கோல்டில் பிளாட்டினமோடலாம் வந்து ஆக்சிஜன்லாம் கம்பைன் பண்ணது. இது இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு அது ஆக்சிஜன். இந்த இதுக்கெல்லாம் குரோமியம்க்கு வந்து ஆக்சிஜன் வேணும்னா இந்த O2 ஆட் பண்ணால் குரோமியம் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, வெனேடியம் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு, அது மாதிரிலாம் வந்து ஆக்சிஜன் வந்து கம்பைன் பண்ணி இட் வில் ஃபார்ம் தி oxides. The gas oxides of the at alternate temperature, some are at the higher temperature. இந்த ஆக்சிஜனோட கம்பைன் பண்ற பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டெம்பரேச்சர் கம்பைன் ஆகுது. சம்டைம்ஸ் அந்த ஹையர் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படுது ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு. ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து கேட்டலிஸ்டும் தேவைப்படுது. கேட்டலிஸ்ட் எதுக்குன்னா டு ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் இருந்தால் அந்த ஃபாஸ்ட்டாக வந்து அதோட கம்பைன் பண்ணி they will able to form the oxides. இப்போ ஆர்டினரி டெம்பரேச்சர்ல இதெல்லாம் வந்து ஆர்டினரி டெம்பரேச்சரோட வந்து ஆக்சிஜன் கம்பைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் ஸ்லோலி ஆக்சிடைஸ்ட் இன் ஆக்சிஜன் டு ஃபார்ம் விச் வந்து பென்டாக்சைடு P2O5. அதே மாதிரி வந்து ஆல்கலைன் மெட்டல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கலைன் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலான ஆர்டினரி டெம்பரேச்சர்ல கம்பைன் பண்ணுது. நைட்ரஜன் வந்து நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதே மாதிரி ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி ஃபார்ம் தி NO2. இங்க பாருங்க, சோடியம்
இருக்கு இல்லையா? ஆல்கலி ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? சோடியம் அதோட கம்பைன் பண்ணி சோடியம் ஆக்சைடு என்னோட கம்பைன் பண்ணி NO2. One of the important reaction of molecular oxygen is one that takes place between the instant protein temperature. அந்த இடத்துலலாம் ஹீமோகுளோபின் ஆக்சி ஹீமோகுளோபின் அந்த பிளட்ல வந்து ஆக்சிஜன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா? ஹலோ, இல்ல மேம் ஷேர் ஆகல மேம். ஷேர் ஆகுது. ஓகே, இப்போ ஷேர் ஆகுதா? இல்ல மேம். ஷேர் ஆகுது மேம். இப்போ ஷேர் ஆகுது மேம். ஷேர் முடிச்சிடறாம்மா. பாருங்க, இது வந்து நம்ம மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சு அப்போ மெரைன் அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல எங்க ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ஸ் எங்க யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேம்ஸ். இப்போ வந்து நிறைய ஃப்ளேம் வந்து இப்போ வந்து வெல்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நிறைய ஹீட் வேணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இந்த டெம்பரேச்சர் வேணும்னா தே கேன் மிக்ஸ் வந்து ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டெம்பரேச்சர் வேணும்னா தே கேன் மிக்ஸ் வந்து ஆக்சிஜன் கோல் கேஸு. அதே மாதிரி ஆக்சி அசிட்டிலின் ஹை இன்னும் அதை விட ஹை டெம்பரேச்சர் வேணும்னா நம்ம வந்து ஆக்சிஜனோட அசிட்டிலின் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஅசிட்டிலின் ஃப்ளேம் வந்து ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் விச் ப்ரிவென்ட் தி ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் டியூரிங் வெல்டிங் அண்ட் கட்டிங். ஸோ இந்த ஆக்சிஅசிட்டிலின் ஃப்ளேம் ஏன் வந்து அசிட்டோட கம்பைன் பண்ணுறோன்னா, இப்போ அது மேலேயே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் அந்த ரஸ்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அது அந்த மேலே இருக்க ஹைட்ரஜன் கேஸ் ஃபார் மெடிக்கல் பர்பஸில் அந்த பேஷண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுக்கு அது யூஸ் ஆகுது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதுக்காக வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ராக்கெட் ஃபியூல்ஸ் அல்ல ஆக்சிஜனே வந்து லிக்விட் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? அது வந்து ராக்கெட் ஃபியூல்ஸாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ யூஸ் வந்து ப்ளீச்சிங் பர்பஸஸ்ஸு. ஆக்சிஜனேஷன் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு நான் சொன்னேன். ஒரு ஏதாவது வந்து மெட்டலுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைன்னா நம்ம வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணது இந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெபார்டரிஸில் மெனி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் அண்ட் தி சல்ஃபர். இன்னும் 10 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஆல்ரெடி 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் பற்றி நம்ம அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ்லாம் படிச்சிட்டோம். இப்போ ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் வந்து அந்த 16th குரூப்பில் இருக்கிற ஃபர்ஸ்ட் குரூப், அதோடைய 16th குரூப்பில் இருக்கிற 2 எலிமெண்ட்ஸ் இல்லையா? அவங்க 2 பேரும். ஸோ இது வந்து என்வரன்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் இன்க்ளூடிங் என்வரன்மெண்டல் ஓசோன் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சிஜனுடைய காம்பவுண்ட்ஸு, சல்ஃபருடைய காம்பவுண்ட்ஸு,
அடுத்தது ஓசோனை பற்றி, அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஓசோனுடைய இது இம்பார்ட்டன்ஸ். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல் அது. ஸோ அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் வந்து ஆக்சிஜனோட பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஆக்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அசிடிக் ஆக்சைட்ஸ், பேசிக் ஆக்சைட்ஸ், amphoteric oxides and the neutral oxides. The binary compounds of oxygen with other and understanding the nature of the oxide provides a clue to the nature of the oxide which forms the oxide depending upon the acid base. எப்படி வந்து இது வந்து அசிடிக் பேசிக் அப்படிலாம் சொல்கிறோன்னா அதில் காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அசிடிக் ஆக்சைட்ஸ் எது எதுனா ஜென்ரலி ஃபார்ம் பை நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் அந்த சம் வந்து மெட்டல்ஸ் இன் த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ CO2, SO2, N2O5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து கம்பைன் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆசிட்ஸ். வேராஸ் வித் வந்து ஆல்கலிஸ் தே ஃபார்ம் வந்து சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா SO2 இருக்கு இல்லையா, இந்த அசிடிக் ஆக்சைடு வந்து வாட்டரோட கம்பைன் பண்ணி ஆசிட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து அசிடிக் ஆக்சைடு சொல்லுவோம். However, certain acidic oxides do not form acids on reacting with water, but they react with alkali to form salt and water. ஸோ நம்ம வந்து அசிடிக் ஆக்சைட்ஸ்னால் ஆசிட் ஃபார்ம் பண்ணால் அசிடிக் ஆக்சைட்ஸ்ன்ட்டு இல்லை. ஒரு சில ஆக்சைட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா பேஸோட கம்பைன் பண்ணுது. பேஸோட கம்பைன் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணால் கூட அதையும் நம்ம வந்து அசிடிக் ஆக்சைட்ஸில் கொண்டு வந்துடலாம். இப்போ பேசிக் ஆக்சைட்ஸ் எதுனா அதே மாதிரி வந்து ஆசிட்ஸோட கம்பைன் பண்ணி the metals வந்து combine with oxygen to form the basic oxide. The basic oxides வந்து react with the acidsோட வந்து react பண்ணி to form the salt and water. அதே மாதிரி ஆசிடோட ரியாக்ட் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதையும் வந்து பேசிக் ஆக்சைட் சொல்கிறோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம அந்த அசிடிக் ஆக்சைட்ஸில் என்ன சொன்னோம், பேஸோட கம்பைன் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணால் கூட அசிடிக் ஆக்சைட்ஸு. அதே பேசிக் ஆக்சைட்ஸ் வந்து ஆசிடோட கம்பைன் பண்ணால் அதை வந்து நம்ம பேசிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தி ஆக்சைட்ஸ் ஆஃப் குரூப் 1 and 2 வந்து ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் தி ஆல்கலிஸ். அம்ஃபோட்டரிக் ஆக்சைட்ஸ்னால் என்னென்னா எந்த ஆக்சைட்ஸ் வந்து ஆசிடோடும் ரியாக்ட் ஆகுது, பேஸோடும் ரியாக்ட் ஆகி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம அம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. எந்த ஆக்சைட்ஸ் வந்து ஆசிட்லையும் ரியாக்ட் ஆகாது, பேஸ்லையும் ரியாக்ட் ஆகாது, அந்த ஆக்சைட்ஸ் வந்து வி கால் இட் அஸ் வந்து அந்த ஆக்சைட்ஸ் வந்து வி கால் இட் அஸ் வந்து நியூட்ரல் ஆக்சைட்ஸ். ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் இது. அந்த இதுவே வந்து டீட்டெயிலில் கேட்டிருக்காமா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ், அசிடிக் ஆக்சைட்ஸ், பேசிக் ஆக்சைட்ஸ், தென் வந்து அம்ஃபோட்டரிக் ஆக்சைட்ஸ், அந்த நியூட்ரல் ஆக்சைட். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தா கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண புரியுதா பாருங்கள். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பேசிக் ஆக்சைடு, அசிடிக் ஆக்சைடு, அம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. அசிடிக் ஆக்சைடுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் SO2, பேசிக் ஆக்சைடுக்கு வந்து FeO, ஆம்ஃபோட்டரிக்கு ZnO. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது, நம்ம ரியாக்ஷன் படித்தோம் இல்லையா. SO2 வந்து இது இவ்வளோ நிறைய ஆக்சைட்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று கார்பன் டை ஆக்சைடு SO2, N2O5 ஈஸியாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. SO2, CO2 இது 2 ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் ஆக்சைடுக்கு FeO அண்ட் CaO, காப்பர் அண்ட் அயன் ஆக்சைடு இருக்கு இல்லையா, FeO அண்ட் CaO இது 2 வந்து பேசிக் ஆக்சைடு. ஜிங்க் அட் லாஸ்ட் ஜெட்டில் வருது இல்லையா, ஜிங்க் ஆக்சைடு, ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு. ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்கலாம். ஸோ பேசிக் ஆக்சைடுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுவீங்க மரியம்? பேசிக் ஆக்சைடுக்கு FeO அண்ட் ஹலோ பேசிக் ஆக்சைடுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுவீங்க? FeOவும் காப்பர் ஆக்சைடும். தென் வந்து அசிடிக் ஆக்சைடுக்கு SO2, CO2, கார்பன் டை ஆக்சைடு SO2, ஆம்ஃபோட்டரிக்கு ஜிங்க் ஆக்சைடு. கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ஆக்சைட்ஸ் இன்டூ அசிடிக், பேசிக், ஆம்ஃபோட்டரிக். இது எதெல்லாம் வந்து அசிடிக், எது பேசிக், எது ஆம்ஃபோட்டரிக் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தெரியும், எது தெரியுமோ, ZnO வந்து உங்களுக்கு ஆம்ஃபோட்டரிக் தெரியும். அடுத்தது FeO வந்து பேசிக் தெரியும். SO2 வந்து அசிடிக்கு. அப்போ வந்து பொட்டாசியம் ஆக்சைடும் வந்து அசிடிக். அது மாதிரி வந்து நீங்களே வந்து இதில் ஆன்சர்ஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஆன்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆக்சைட்ஸ் எது எதுனா SiO2, SO2, Cr2O3. பேஸ் வந்து
பொட்டாசியம் K2O FeO. அதே மாதிரி ஆம்ஃபோட்டரிக் வந்து Al2O3யும் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் Al2O3யும் ZnO. இது give chemical equation to illustrate that amphoteric behavior of ZnO. ZnO வந்து ஒரு ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கு இல்லையா, ZnO + H2SO4 give ZnSO4 + H2O. ZnO ப்ளஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு Na2 ZnO2 + H2O. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இது ஆசிடோட ரியாக்ட் ஆகுது, பேஸோட ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு அப்படின்ட்டு அந்த ஈக்குவேஷன் மேலே இருக்க ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் எடுத்து எழுதுறீங்க. நேம் தி காம்பவுண்ட் ஃபார்ம் வென் தி ஆக்சைடு ஆஃப் அன் எலிமெண்ட் குரூப் 1 ஆர் 2 ரியாக்ட் வித் ஆசிட். ஸோ என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது, குரூப் 1 வந்து ஆக்சைடு ஆஃப் குரூப் 1னா எனக்கு பொட்டாசியம் K2O இருக்கு இல்லையா, அது வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இல்லை Na2O கூட எடுத்துக்கலாம். வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா யூ வில் கெட்டு அதை எழுத சொல்கிறாங்க. அதாவது பொட்டாசியம் குளோரைட் அண்ட் வாட்டரு. அதே மாதிரி பேரியம் ஆக்சைடு குரூப் 2 உடைய ஒரு ஆக்சைடு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. BaO2 எடுத்துக்கோங்க. BaO எடுத்துட்டிங்கன்னா அது வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்டிவ் கெட் வந்து பேரியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர். ஸோ அந்த சால்ட் அண்ட் வாட்டர் மாதிரி வந்து ஃபார்மேஷன் பண்ணி காமிக்கணும். ஆக்சிஜன் இஸ் எ கேஸ் பட் சல்ஃபர் இஸ் அ சாலிட். வை அப்படின்னா, ஏன் வந்து ஆக்சிஜன் வந்து கேஸாக இருக்குது, சல்ஃபர் வந்து சாலிடாக இருக்குது? ஏன்னா ஆக்சிஜன் வந்து என்ன இருக்குது, பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் இருக்கனால ஈஸியாக வந்து பிரேக் ஆகி, அதுவும் வந்து அந்த பாண்டு வந்து கோவலன் பாண்டு. ஸோ அது வந்து வீக் பாண்ட். ஸோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகி அது வந்து O2 ஆக்சிஜன் கேஸாக வந்து எஸ்கேப் ஆகுது. ஆனால் இந்த கேஸ் ஆஃப் சல்ஃபர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் பாண்டாக இருக்குது. இது வந்து இந்த பாண்ட் வந்து இன் சல்ஃபர் இஸ் வந்து சிங்கிள் பாண்டு, பட் இந்த ஆக்சிஜன் வந்து இட் இஸ் அ டபுள் பாண்ட் அப்படின்ட்டு எழுதினா போதும். இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா? எஸ் மேம். ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடுனா என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு? மேம் ரியாக்ட்ஸ் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ். அப்போ எது எக்ஸாம்பிள், ZnO ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அசிடிக் ஆக்சைடுனா என்னது, அந்த ஆக்சைடு வந்து எதோட ரியாக்ட் பண்ணும், ஆக்சிஜன். வாட்டரோட ரியாக்ட். இங்கே பாருங்க, அந்த ஆக்சைடு வந்து அசிடிக் ஆக்சைடு கொடுத்துருக்காங்களே SO2, வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம் தி ஆசிட். அதனால அது வந்து அசிடிக் ஆக்சைடு சொல்கிறோம். அதே ஆக்சைடு வந்து சம்டைம்ஸ் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகி சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும். இது நம்ம வந்து ஆசிட் சொல்ல, வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. அசிடிக் ஆக்சைடு ஜென்ரலி ஃபார்ம் பை நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஆசிட்ஸ் இதெல்லாம். These oxides combine with water to form acids, whereas with alkalis they form வந்து salt and water. ஸோ இந்த மாதிரி அந்த அசிடிக் ஆக்சைட்ஸ் எல்லாம் வந்து வாட்டரோட கம்பைன் பண்ணி ஆசிட் ஃபார்ம் பண்ணுது, பேஸோட கம்பைன் பண்ணி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. ஒரு சில வந்து சர்டன் அந்த அசிடிக் ஆசிட்ஸ் வந்து ஆசிடோட பேஸோட ரியாக்ட் ஆகி மேலே பேஸோட ரியாக்ட் ஆகி தே ஃபார்ம் வந்து சால்ட் அண்ட் வாட்டர். ஸோ ரெண்டும் கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன பார்த்தோம், யூசஸ் ஆஃப் சல்ஃபர் ஆக்சிஜன் என்னென்ன, ஒரு 2 யூசஸ் சொல்லுங்கள். ஆக்சிஜனுடைய யூசஸ், ஆக்சிஜனுடைய யூசஸ் சொல்லுங்கள். ஹலோ எஸ் மேம். ஹலோ ஆக்சிஜனுடைய யூசஸ் 2 யூசஸ் சொல்லுங்கள். எதுக்கு யூஸ் ஆகுது ஆக்சிஜனு? ஆர்டிஃபிஷியல். நம்ம ஆக்சிஜன் எதுக்கு யூஸ் ஆகுது, வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன்? ஃபார் வெல்டிங் பர்பஸ்க்கு, தென் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் வந்து ஆக்சைட்ஸு. ஹலோ எஸ் மேம். உங்களுக்கு தான் கேட்குறேன், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் 2 யூஸ் சொல்லுங்கள். ஆக்சிஜனுடைய யூஸு யூஸ்டு ஃபார் சொல்லுங்க, ரெஸ்பிரேஷன் அண்ட் வந்து கம்பஷன் ரியாக்ஷனுக்கு. ஒரு மெட்டல் வந்து கண்டினியூ பேர்ன் ஆகுனா ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஓசோன் பற்றி, இது பெரிய லெசனு. ஓசோனும் அதே மாதிரி 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓசோனுடைய நான் லாஸ்ட்டாக வந்து இந்த லெசன் முடிச்ச பிறகு கொஸ்டின் பேப்பருடைய டிஸ்கஷன் அப்புறமா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, இன்டெக்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்குது. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண எங்கே இருக்குது என்னன்ட்டு உங்களுக்கு. இப்போ நான் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், எல்லாமே மேலே இருக்குது. அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அந்த அந்த செக்ஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து
ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? டுமாரோ ஐ வில் டேக் வந்து ஓசோன். தேங்க்யூமா ஃபார் ஜாயினிங் தி கிளாஸ். Thank you. நெட் ப்ராப்ளம்னால இதாகும்.